யூடியூப் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்களோட அலெக்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற படம் என்னென்னு பார்த்தீங்கன்னா உயிர் தமிழுக்கு. இந்த படத்தை ரிவ்யூ பார்க்க போகிறதுக்கு முன்னாடி இது ஒரு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல, உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். என்னோட ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, இந்த படத்தோட ரிவ்யூ பார்க்க போகிறதுக்கு முன்னாடி உயிர் தமிழுக்கு அப்படிங்கிற டைட்டிலை பற்றி பார்த்தோம். ஏன் உயிர் தமிழுக்கு அப்படின்னா நான் நினச்சேன் அந்த போஸ்டரு கட் அவுட்டு அந்த டைட்டில் இதெல்லாம் பார்த்தோன்னே சரியாக ஒரு அரசியல் படமாக இருக்கும், ஒரு பயங்கரமான தமிழுக்காக போராடக்கூடிய ஒரு ஹீரோவாக அமீர் நடிச்சிருப்பார் அப்படின்னு நான் பயங்கர எக்ஸ்பெக்டேஷன். அதாவது தமிழ் நிறைய இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அவர் வந்து நிறைய அரசியல் விமர்சனங்களை சந்திச்சுக்கிட்டு இருக்காரு, நிறைய அரசியல் பேசிக்கிட்டு இருக்கிறாரு. ஸோ அதனால் ஒரு உயிர் தமிழுக்கு அப்படின்னு டைட்டில் பார்த்தோன்னே தமிழை பற்றி ரொம்ப பெருமையாக பேசி தமிழ் தான் தேசிய மொழி அப்படின்னு சொல்லுவார். ஏன்னா மூத்த மொழி தமிழ் அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ அதை பற்றி ரொம்ப பெருமையாக பேசுவார். தமிழர்களை உயர்த்தி பேசுகிற மாதிரி ஏதாவது ஒரு கதையாக இருக்கும்னு நம்ம நினச்சி போனோம்னா கிடையாது. இந்த படத்தில் வந்து ஒரு அரசியல்வாதியை நடிக்கிறார். இவர் பேர் வந்து எம்ஜிஆர் பாண்டி. அதாவது எம்ஜிஆருடைய ஒரு தீவிரமான பக்தர். ஸோ எம்ஜிஆர் மாதிரி வரணும்னு ஆசைப்படுறாரு. ஸோ அரசியலுக்குள்ளே வர்றாரு. அரசியலுக்குள்ளே எதுக்கு வர்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா, பொதுவாக அரசியலுக்குள்ளே எதுக்கு வருவாங்க? ஒன்று பதவிக்கு ஆசைப்பட்டு வருவாங்க, இல்லை பணத்துக்கு ஆசைப்பட்டு வருவாங்க, இல்லை பவருக்கு ஆசைப்பட்டு வருவாங்க. இல்லாட்டி யாராவது ஒரு ஃபோர்ஸ் பண்ணி நீ இல்லைப்பா நான் உன் பேரை யூஸ் பண்ணி நான் அதை பார்த்து சம்பாரிச்சிக்கிறேன், உன் பேரை வச்சு நான் இதெல்லாம் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லி பினாமி மாதிரியும் யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா நம்ம நிறையா நியூஸ்லாம் பார்க்குறோம். இல்லை தமிழ்நாட்டு மக்களுக்கு ஏதாவது செய்யணும் அப்படின்னு ஒரு எண்ணத்தில் வரக்கூடிய இருப்பாங்க. இல்லையா தமிழுக்காக போராடி தமிழை வந்து பெரிய விஷயம், அதாவது ஒரு நேஷ்னல் லாங்குவேஜை மாற்றணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு வராரா? அதுவும் இல்லை. பின்ன எதுக்காக அரசியலுக்கு வராரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் சொன்னேன்ல ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி உயிர் தமிழ் அப்படிங்கிற டைட்டிலுக்கும் இவர் அரசியல் வர்றதுக்கும் சம்மந்தம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆனந்தராஜ் வந்து இந்த படத்தில் வந்து ஒரு எதிர்க்கட்சி தலைவராக நடிச்சிருக்கிறாரு. ஸோ அவரோட பொண்ணு தான் தமிழ். அந்த பொண்ணை பார்த்தோன்னே இவருக்கு பிடிச்சி போயிடுது. அந்த பொண்ணு எலெக்ஷனில் நிற்க போகுது. ஸோ அப்படி நின்று அந்த பொண்ணு அடிக்கடி இந்த பாராளுமன்றம், இந்த எலெக்ஷன் கட்சி மீட்டிங்லாம் மீட் பண்ணலாம், ஒரு இடத்துல மீட் பண்ணலாம் அப்படிங்கிற ஆசைக்காக இவரும் எலெக்ஷனில் நின்று ஜெயிச்சிடறாரு. துரத்தி லவ் பண்ணுறாரு. எதிர்கட்சி வேட்பாளர் அப்படிங்கிறனால ஆனந்தராஜ் வந்து பொண்ணை கொடுக்க மறுக்கிறாரு. இதை தாண்டி இவர் அந்த பொண்ணை எப்படி லவ் பண்ணுறாரு, கல்யாணம் பண்ணுறாரு அப்படிங்கிறது தான் இந்த உயிர் தமிழுக்கு படத்தோட கதை. இந்த படத்தில் நிறைய பேசுகிறார். நிறைய இடங்களில் தமிழ் அப்படியே பெருமைப்படுத்துகிற மாதிரி தேசிய மொழியாக தமிழாக மாற்றணும், தாய்மொழி கல்வி தமிழ், தமிழ் தான் எல்லோரும் பேசணும், தமிழ் எங்கள் பேச்சு, தமிழ் எங்கள் மூச்சு, தமிழ் எங்கள் வாட்சி, இந்த மாதிரிலாம் நிறையா பேசுகிறாரு. ஆனால் எதுவுமே தமிழை பற்றி கிடையாது. எல்லாம் அந்த பொண்ணு தமிழ் அப்படிங்கிற அந்த கேரக்டரை பற்றி தான். ஸோ நம்ம நினச்சிட்டு போகிற மாதிரி உயிர் தமிழுக்கு அப்படின்னா தமிழ் பற்றி கிடையவே கிடையாது, தமிழ் மொழியை பற்றி கிடையவே கிடையாது இந்த படம். ஸோ முழுக்க தமிழுங்கிற அந்த பொண்ணை பற்றி தான். ஸோ அதனால் டைட்டிலை நம்பி யாராவது போனீங்கன்னா கண்டிப்பாக ஏமாந்துருவீங்க. ஸோ அதை நம்பாமல் போங்க. அதே மாதிரி அரசியல் பற்றி நிறைய அதில் பேசியிருக்கிறாங்க. அரசியல்வாதிகள், சினிமா பிரபலங்கள் நிறைய பேரை கலாய்ச்சிருக்காங்க. முக்கியமாக ரஜினி அவர் வந்து ஆன்மீக அரசியல்னு சொல்லியிருப்பார். ஆனால் இதில் வந்து என்ன சொல்கிறார், ஆன்மீக அரசியல் இருக்கும்போது ஆன்ம அரசியல் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு நக்கல் பண்ணுறாரு. அப்புறம் மோடி, ராகுல் காந்தி இவங்க ரெண்டு பேரையும் கலாய்ச்சி ஒரு விஷயம் பேசியிருக்கிறாரு. அப்புறம் பார்த்தீங்கன்னா சமாதி, அதாவது பீச்சில் இப்போ சமாதிகள்லாம் நிறையா இருக்கு இல்லையா, அதை வச்சு ஒரு பெரிய அரசியல் பேசியிருக்காரு, காமெடியாக பேசியிருக்கிறாரு. அப்புறம் வந்து போய் கல்லறை முன்னாடி வந்து தியானம் பண்ணுறது அப்படின்னு சொல்லி ஒரு நமக்கு எல்லாருக்குமே தெரியும் ஒரு அரசியல்வாதியை ஓப்பனாகவே கலாய்ச்சிருக்கிறாரு. ஆனந்தராஜ் அந்த படத்தை வந்து ஒரு எதிர்க்கட்சி தலைவராக நடிச்சிருக்காரு, ஹீரோயினோட அப்பா நடிச்சிருக்காரு. அவர் கொஞ்ச நேரம் வந்தாலுமே அவருடைய ரோல் சூப்பராக இருக்குது, ஃபன்னாகவும் இருக்குது, சீரியஸாகவும் இருக்குது. ஸோ அவரோட ரோல் நம்ம நிறைய இடங்களில் சிரிக்க வைக்குது, நிறைய இடங்களில் சீரியஸாக ஆக்க வைக்குது. ஸோ ஆனந்தராஜ் ரோல் சூப்பராக இருக்குது. அப்புறம் இமான் அண்ணாச்சி படம் ஃபுல்லாக ஃபன்னு. நமக்கு இந்த படத்தில் லைட்டாக கொஞ்சம் போர் அடிக்குது அப்படின்னு பார்த்தோம்னா அது அமீரோட சீனாக இருக்கும். நமக்கு போர் அடிக்காமல் போகுது அப்படின்னா அது இமான் அண்ணாச்சியோட சீனாக தான் இருக்கும். படம் முழுக்க இமான் அண்ணாச்சி ட்ராவல் பண்ணுறாரு. நமக்கு சலிக்காமல் ஓரளவுக்கு கொஞ்சம் போர் அடிக்காமல் அந்த படத்தை மூவ் பண்ணுறதுக்கு இமான் அண்ணாச்சி ரொம்ப பயங்கரமாக யூஸ் பண்ணியிருக்காங்க. அல்டிமேட்டாக இருக்கும். அவர் இந்த திருட்டு மொழி முழிக்கிறதா இருக்கட்டும், அவர் பேசுகிற லாங்குவேஜாக இருக்கட்டும், டோனாக இருக்கட்டும், சூப்பராக இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் ஒரு முக்கியமான காமெடி சொல்லணும்னா, அவர் வந்து நிறைய புராணங்கள் பேசுவார். ஸ்டேஜில் நின்று புராணங்கள் பேசுவார், கவிதைகள் பேசுவார், காப்பியங்களை பற்றி பேசுவார், வரலாறு பற்றி பேசுவார். என்னடா இப்படி பேசுகிறாருன்னு சொல்லி இமான் அண்ணாச்சி ரொம்ப ஆச்சரியமாக ஷாக்கிங்காக மாப்பிளைக்கு எப்படி இதெல்லாம் தெரியும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது தப்புன்னு பார்த்தீங்கன்னா கீழே தமிழ்வாதியார் ஒருத்தர் வந்து உட்காந்துட்டு இருப்பார். அவர் தான் எல்லாத்தையும் ஸ்கிரிப்டாக எழுதி அமீருக்கு கொடுக்குறது. அவர் அதை படித்து சொல்லிட்டு இருப்பார். அந்த வாத்தியார் யூஸ் பண்ண சீனு, அந்த வர காமெடிலாம் அல்டிமேட்டாக இருக்குது. இமான் அண்ணாச்சியோட அந்த எக்ஸ்பிரஷன் அந்த இடத்துல பிச்சு எடுக்குது. அதாவது சிரிப்பு நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவுக்கு அரசியல் தர்பார் இந்த படத்தில் நடத்திருக்காங்க, அரசியல் காமெடி தர்பார் இந்த படத்தில் நடத்திருக்காங்க. இந்த படத்தில் ஒரு எலெக்ஷன் சீன்ஸ் வரும்போது மீடியா வந்து அமீர்கிட்ட கேட்பாங்க, நீங்கள் இப்படி ஜெயிச்சிருவீங்களா சார் அப்படின்னு. அப்போ அவர் சொல்லுவார், இந்த எலக்ட்ரிக் மிஷின் இருக்கு இல்லையா, ஓட்டு போகிற எலக்ட்ரிக் மிஷின், அது இருக்கிற வரைக்கும் நாங்கள் ஜெயிச்சிருவோம் அப்படின்னு சொல்லி மோடியை வந்து இந்த படத்தில் கலாய்ச்சி பேசியிருப்பார். ஏன்னா இப்போ அரசியல் மிஷினை வச்சே ஜெயிச்சிடலாம், அவங்க ஓட்டு போடணும்னு அவசியம் இல்லை, நாங்கள் உள்ள மிஷினில் வச்சு ஒரு விஷயம் மேஜிக் பண்ணுவோம், அதில் நாங்கள் ஜெயிச்சிருவோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்கிறாரு. அப்புறம் வந்து நிறைய இடங்களில் அரசியல் டயலாக் நல்லா இருக்குது. அதாவது
அமீர் கிட்ட ஒருத்தர் சொல்லுவார், பிஸ்னஸ் வேறு அரசியல் வேறு அப்படிம்பார். ஆனால் அமீர் அதுக்கு என்ன சொல்லுவார், பல பேர் பிஸ்னஸை அரசியலாக பண்ணுறான், நம்ம அரசியலவே பிஸ்னஸாக பண்ணுறோம், அதுதான் நம்மளுடைய பெரிய ப்ளஸ்ஸு அப்படிங்கிற மாதிரி அந்த டயலாக்லாம் இருக்கும். அப்புறம் இந்த படத்தில் சின்ன சின்ன மைனஸ்கள் இருக்குது. அதில் குறிப்பிட்டு சொல்லக்கூடிய ஒரு மைனஸ் என்ன, நம்ம பொதுவாக ஓட்டு கேட்டு போகும்போது யாருமே ஓப்பனாக வந்து இல்லைப்பா நான் அவங்ககிட்ட காசு வாங்கிட்டேன், என்னால் உனக்கு ஓட்டு போட முடியாது, நான் உங்களுக்கு நன்றி உள்ளவனாக இருக்கணும் அப்படிலாம் யாருமே சொல்ல மாட்டாங்க. ஆனால் இந்த படத்தில் அமீர் ஓட்டு கேட்டு போகும்போது நிறைய பேர் சொல்லுவாங்க, அவங்ககிட்ட நான் காசு வாங்கிட்டேன்ப்பா, உனக்கு ஓட்டு போட மாட்டேன்னு சொல்லி ஊரில் எல்லாருமே சொல்லுவாங்க, நான் அவங்களுக்கு நன்றியாக இருக்கணும், விசுவாசமாக இருக்கணும். ஸோ இந்த விஷயத்தை தவிர்த்துருக்கலாம் அப்படிங்கிறது ஒரு கருத்து. மியூசிக், வித்யாசாகரோட மியூசிக் அந்த படத்துக்கு ஒரு பெரிய ப்ளஸ்ஸு. அதாவது 90s மியூசிக் மாதிரி இருக்குது. ஏன்னா இந்த படம் வந்து பல வருடங்களுக்கு முன்னாடி எடுக்க ஆரம்பிச்சது. அது பல வருடங்களாக இழுத்து நிறைய பிரச்சனைக்கு அப்புறம் இந்த படம் இப்போ ரிலீஸ் ஆகுது. அந்த படம் முழுக்க அரசியல் சம்மந்தப்பட்ட படம் அப்படின்னாலுமே காமெடி கலந்து நமக்கு அதை கொடுத்துருக்காங்க. அதாவது நமக்கு ஒரு மருந்து கொடுப்பாங்களே, அதை ஒரு தேனில் கலந்து கொடுக்கும்போது அது நல்லாயிருக்கும். அந்த மாதிரி இந்த படம் வந்து அரசியலில் காமெடி ப்ளஸ் லவ் சேர்த்து நமக்கு கொடுத்துருக்காங்க. அதாவது அமீர் நடித்த படத்தில் இது ரொம்ப டீசெண்டான படமாகவும் இருக்குது, ஒரு நல்ல படமாகவும் இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த படம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு.